ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரசு அதிகாரம் அகாடமி. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு இன்டர்நேஷனல் ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதுமாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஜாயின் பண்ண டெலிகிராம் ஜாயின் பண்ணி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகே, இந்த டெஸ்ட் சீரிஸ் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரையும் தமிழுக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் கவர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கொஸ்டினாக சொல்லுவேன். அதுக்கான ஆன்சர் ஒரு 5 செகண்ட் நான் உங்களுக்கு டைம் கொடுத்து சொல்லிடுவேன். அந்த டைம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஸ்டினை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. கடைசியில் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சரிந்து என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எப்படி பாருங்கள். சரிந்து என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு காண்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரிந்து என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு காண்க. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வினையச்சம். நோட் பண்ணிங்க, வினையச்சம். சரிந்துனா வினையச்சம். நோட் பண்ணிங்க. செகண்ட் கொஸ்டின், தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்துழுக லான் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்துழுக லான் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்றதான் கேள்வி. செகண்ட் கொஸ்டின், ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வஞ்ச புகழ்ச்சி அணி. நோட் பண்ணிங்க, வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது எவ்வகை அணி? எப்படின்னு பாருங்க. வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது எவ்வகை அணி ஆகும்? மூன்றாவது கொஸ்டின், ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சொல் பின்வரும் நிலையணி. எப்படி பாருங்க, சொல் பின்வரும் நிலையணி. நோட் பண்ணிக்கங்க. ஃபோர்த்து கொஸ்டின், துப்பார்க்கு துப்பாய என்னும் குறளில் என்ன அணி இடம்பெற்றுள்ளது? துப்பார்க்கு துப்பாய அப்படின்னு தொடங்குற குறளில் என்ன அணி இடம்பெற்றுள்ளது அப்படின்றதான் கேள்வி. ஃபோர்த்து கொஸ்டின் என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சொல் பின்வரும் நிலையணி. ஆப்ஷன் சி சொல் பின்வரும் நிலையணி. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஐந்தாவது கொஸ்டின், ஓமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது எவ்வகை அணி ஆகும்? ஓமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது என்ன எவ்வகை அணி அப்படின்றதான் கேள்வி. ஐந்தாவது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உருவக அணி. ஆப்ஷன் ஏ உருவக அணி. அடுத்த கொஸ்டின், ஆறாவது கொஸ்டின், சு சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆறாவது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேரில் பழுத்த நிலா பலா. வேரில் பழுத்த பலா. நோட் பண்ணிக்கங்க. ஏழாவது கொஸ்டின், தாய்மைக்கு வறட்சி இல்லை. எப்படி பாருங்க, தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலின் ஆசிரியர். ஏழாவது கொஸ்டின், தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலின் ஆசிரியர். ஏழாவது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுசமுத்திரம். சுசமுத்திரம். நோட் பண்ணிக்கங்க. தாய்மைக்கு வறட்சி இல்லை. எட்டாவது கொஸ்டின், சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு. எப்படின்னு பாருங்க, சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு என்ன? எட்டாவது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1915. 1915 தான் பார்த்தீங்கன்னா குறுந்தொகையை பதிப்பித்திருப்பார். ஒன்பதாவது கொஸ்டின், பிடிபசி. எப்படி பாருங்க, பிடிபசி என்பதன் இலக்கண குறிப்பு. பிடிபசி என்னும் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. ஒன்பதாவது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொகை பயின்று வந்துள்ளது. இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பிடிபசினா 6ஆம் வேற்றுமை தொகை. நோட் பண்ணிங்க. 10வது கொஸ்டின், ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, சரியாக தவறுன்னு பார்த்தரலாம். கலைய என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. கலைய என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைய அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. எப்படி பாருங்க, சொல்லிசை அளபடை. நோட் பண்ணிங்க. சொல்லிசை அளபடை. நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், 11வது கொஸ்டின், நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேலம் என தொடங்கும் குறுந்தொகை பாடலை இயற்றியவர் யார்? 11வது கொஸ்டின், நசை
பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிவசி கலைய பெருங்கை வேலம் என தொடங்கும் குறுந்தொகை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாலை பாடிய பெருங்கடுக்கோ. நோட் பண்ணிங்க, பாலை பாடிய பெருங்கடுக்கோ. 12வது கொஸ்டின். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு கல்யாண்ஜி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார்? ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு கல்யாண்ஜி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 12வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2016. நோட் பண்ணிங்க, 2016. அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின். தோட்டத்து வெளியிலும் சில பூக்கள் என்ற சிறுகதையை எழுதியவர்? தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? 13வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்யாண்ஜி. ஆப்ஷன் பி கல்யாண்ஜி. அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, சரியாக தவறுன்னு பார்த்தரலாம். குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் ஆவார். குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் ஆவார். கூற்று சரியாக தவறா? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி. நோட் பண்ணிங்க, கூற்று சரி. 15வது கொஸ்டின். உரைநடையில் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கியவர் யார்? உரைநடையில் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதைகளில் வழியாக தொடங்கியவர் யார்? 15வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதியார். நோட் பண்ணிங்க, பாரதியார். 16வது கொஸ்டின். திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? 16வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப். உலக புலவர்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப். 17வது கொஸ்டின். 2 கூற்று கொடுத்துருக்காங்க, சரியா தவறுன்னு பார்த்தோம்னா செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 2010. எப்படி பாருங்க, செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 2010. நோட் பண்ணிங்க. செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோவை. செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோவை. நோட் பண்ணிங்க. ஓகே, 2 கூற்றும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. நோட் பண்ணிங்க. அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின். படுதிரை வையம் பாத்திய பண்பு என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். 18வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். நோட் பண்ணிங்க, தொல்காப்பியம். 19வது கொஸ்டின். எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர் யார்? எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும் என்று கூறியவர் யார்? 19வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா செனக்கா. ஆப்ஷன் ஏ செனக்கா. நோட் பண்ணிங்க. 20வது கொஸ்டின். 2 கூற்று கொடுத்துருக்காங்க, சரியா தவறான்னு பார்த்தரலாம். முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர். முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர். முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1966. முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1966. ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. நோட் பண்ணிங்க. 21வது கொஸ்டின். இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமனின் அறவிலை வணிகம் ஆயலான். எப்படி பாருங்க, இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமனும் அறவிலை வணிகன் ஆயலான் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். 21வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஆப்ஷன் சி புறநானூறு. நோட் பண்ணிங்க. 22வது கொஸ்டின். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையிலோன் யாக்கை போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூக்கையில்லா யாக்கை போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? 22வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு. நோட் பண்ணிக்கங்க, புறநானூறு. 23வது கொஸ்டின். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிகள் யாருடையது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிகள் யாருடையது? ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கணியன் பூங்குன்றனார். ஆப்ஷன் டி கணியன் பூங்குன்றனார். நோட் பண்ணிங்க, கணியன் பூங்குன்றனார். 24வது கொஸ்டின்.
நசை பெரிது உடையார் என்ற அடியில் நசை என்பதன் பொருள். நசை பெரிது உடையார் என்ற அடியில் நசை என்பதன் பொருள். 24வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா விருப்பம். ஆப்ஷன் சி விருப்பம். நசைனா விருப்பம். நோட் பண்ணிங்க. 25வது கொஸ்டின் குறுந்தொகை டேஸ் நூல்கள் ஒன்று ஆகும். குறுந்தொகை டேஸ் நூல்கள் ஒன்று ஆகும். 25வது கொஸ்டின் குறுந்தொகை டேஸ் நூல்கள் ஒன்று ஆகும். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகை. ஆப்ஷன் பி எட்டுத்தொகை. எட்டுத்தொகை நூல்கள் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. 26வது கொஸ்டின் பாலை பாடிய பெருங்கடுக்கோ எந்த மரபை சார்ந்தவர் ஆவார்? பாலை பாடிய பெருங்கடுக்கோ எந்த மரபை சேர்ந்தவர் ஆவார்? ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேர மரபை சேர்ந்தவர். நோட் பண்ணிங்க. சேர மரபை சேர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா பாலை பாடிய பெருங்கடுக்கோ. 27வது கொஸ்டின் சு சமுத்திரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆவார்? சு சமுத்திரம் என்பவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆவார்? 27வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. சு சமுத்திரம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். நோட் பண்ணிக்கோங்க. 28வது கொஸ்டின் சமுத்திரம் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார்? சு சமுத்திரம் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார்? 28வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். 29வது கொஸ்டின் பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும்? பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும்? 29வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். நோட் பண்ணிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையணி எப்படி பாருங்கள். சொல் பொருள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையணி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி. நோட் பண்ணிங்க. 29வது கொஸ்டின் 30வது கொஸ்டின் இனிய உளவாக இன்னாத கூறல் என்ற அடிகளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? இனிய உளவாக இன்னாத கூறல் என்ற அடிகளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? 30வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓமை அணி. நோட் பண்ணிங்க. ஓமை அணி. ஓமை அணி பயின்று வந்துள்ளது. நோட் பண்ணிக்கங்க. 31வது கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின் வாடாமல்லி மண்சுமை ஆகிய சிறுகதை தொகுப்புகள் யாருடையது? வாடாமல்லி மண்சுமை ஆகிய சிறுகதை தொகுப்புகள் யாருடையது? ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி சமுத்திரம். ஆப்ஷன் பி சு சமுத்திரம். நோட் பண்ணிங்க. சு சமுத்திரம். 32வது கொஸ்டின் குறுந்தொகை அடிவரையறை. குறுந்தொகை அடிவரையறை காண்க. 32வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 முதல் 8 அடி. எப்படி பாருங்க. ஆப்ஷன் சி 4 முதல் 8. நோட் பண்ணிக்கங்க. 33வது கொஸ்டின் வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியம் வழங்கி வருவோர் யார்? வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியம் வழங்கி வருவோர் யார்? 33வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல்யாணசுந்தரம். ஆப்ஷன் ஏ கல்யாணசுந்தரம். நோட் பண்ணிக்கங்க. 33வது கொஸ்டின் 34வது கொஸ்டின் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கும் தமிழ் பண்பாடு என்ற இதழ் யார் தொடங்கியது? இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கும் தமிழ் பண்பாடு என்ற இதழ் யார் தொடங்கியது? 34வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதழை தொடங்கியவர். 35வது கொஸ்டின் யசோதர காவியம் ஆசிரியர் யார்? 35வது கொஸ்டின் யசோதர காவியம் ஆசிரியர். ஆன்சர் பார்த்தரலாம். யசோதர காவியத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பெயர் அறியவில்லை, பெயர் தெரியவில்லைன்றது தான் கரெக்டு. ஓகே. 36வது கொஸ்டின் இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறியவர் யார்? இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். 36வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லாவோட்ஸ். லாவோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருப்பாரு. 37வது கொஸ்டின் புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? 37வது கொஸ்டின் புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிச்சமூர்த்தி. நோட் பண்ணிங்க, பிச்சமூர்த்தி. 38வது கொஸ்டின் மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? 38.
மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 782 அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி. 38வது கொஸ்டின். முத்தொள்ளாயிரம் எந்த பாவையால் எழுதப்பட்டது? முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையால் எழுதப்பட்டது? 38வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெண்பா. நோட் பண்ணிங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெண்பா வகையை சார்ந்தது. நோட் பண்ணிங்க. ஆன்சர் வெண்பா. 38. 39வது கொஸ்டின். சீவக சிந்தாமணி எந்த பாக்களால் இயற்றப்பட்ட நூல்? சீவக சிந்தாமணி எந்த பாக்களால் இயற்றப்பட்ட நூல்? 39வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா விருத்தப்பா. நோட் பண்ணிங்க. விருத்தப்பா. ஆப்ஷன் சி விருத்தப்பா. 40வது கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு இந்நூலின் ஆசிரியர். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு நூலின் ஆசிரியர் யார்? 40வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அண்ணாமலை. நோட் பண்ணிங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு நூலின் ஆசிரியர் அண்ணாமலை. 41வது கொஸ்டின். தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர் யார்? தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர் யார்? 41வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜானகிராமன். ஜானகிராமன் தான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர். 42வது கொஸ்டின். சூடி கொடுத்த சுடர் எப்படி பாருங்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என அறியப்படுவோர் யார்? ஆன்சர் பார்த்தாலும் 42வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆண்டாள். சூடி கொடுத்த சுடர்கொடி நூலின் என அறியப்படுவது யார் பார்த்தீங்கன்னா ஆண்டாள். நோட் பண்ணிக்கோங்க. 43வது கொஸ்டின். ராவண காவியம் எத்தனை காண்டங்களை உடையது? 43. ராவண காவியம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 காண்டங்களை. நோட் பண்ணிங்க. 5 காண்டங்களை உடையது. 44வது கொஸ்டின். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? 44வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. 45வது கொஸ்டின். தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் எத்தனை இயல்களை கொண்டது? தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் எத்தனை இயல்களை கொண்டது? 45வது கொஸ்டின். தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் எத்தனை இயல்களை கொண்டது? ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 27 மற்றும் 9. 27 மற்றும் 9 இயல்களை கொண்டது தான் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். 46வது கொஸ்டின். முதல் உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? 46வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோலாலம்பூர். நோட் பண்ணிங்க. கோலாலம்பூர். 47வது கொஸ்டின். இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1968. நோட் பண்ணிங்க. இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு 1968. 48வது கொஸ்டின். பாரிசு எங்கு அமைந்துள்ளது? பாரிஸ் எங்கு அமைந்துள்ளது? பாரிசு. ஓகே. 48. ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். நோட் பண்ணிங்க. பாரிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. அடுத்த கொஸ்டின். 49வது கொஸ்டின். நான்காவது உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? நான்காவது உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1974. 1974 தான் பார்த்தீங்கன்னா நான்காவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. ஓகே. அடுத்த கொஸ்டின். 50வது கொஸ்டின். ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதுரை. நோட் பண்ணிங்க. மதுரையில் தான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கும். நோட் பண்ணிங்க. ஓகே. ஓகே. இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இந்த 50 கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் கரெக்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம 6th 7th 6thலேருந்து பார்த்தீங்கன்னா 8th வரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இப்போ 9th பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th through 9th வரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாச்சு. இதுக்கு முன்னாடி டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். எந்த டெஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.